தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். ஏன் இந்த திடீர் மாற்றம் அண்ணாமலையிடம் ஏற்பட்டது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பிறகு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அண்ணாமலை, இவ்வளவு நாளுக்கு எனக்கு பொறுப்பு இருந்தது, இனி நான் சுதந்திரமாக பேசலாம், செயல்படலாம். இனி அரசியலில் சிக்ஸ் அடிப்பது மட்டும்தான் என் வேலை. டிஃபென்ஸ் ஆட்டத்தை நயினார் பார்த்து கொள்வார் என பேசியிருந்தார். அப்போது அதை கட்சியினர் பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு வெளிநாடு சென்று திரும்பிய அண்ணாமலை தான் சொன்னது போலவே தனி ரூட்டில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார். அதாவது கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கோவையில் காலப்பாடியில் நயினார் நாகேந்திரனுக்கு வரவேற்பு கூட்டமானது நடந்திருக்கிறது. அதில் எல் முருகன், வானதி சீனிவாசன் உட்பட பலரும் பங்கேற்றிருக்கின்றனர். ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. இத்தனைக்கும் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் அண்ணாமலையின் வீட்டிற்கு அருகில்தான் நடந்திருக்கிறது. பிறகு பெகல்காமில் அப்பாவி மக்கள் 26 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தும், தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் பாகிஸ்தான், பங்களாதேசியர்களை மாநில அரசு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் கடந்த மே 5ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டிருக்கின்றனர். முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தேசிய மாநில தலைமையும் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழிசை, வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இதில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. மாறாக அன்றைய தினம் கொங்கு மண்டலத்தில் நடக்கும் தொடர் கொலைகளை கண்டித்து ஈரோட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது சிவகிரி இரட்டை கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் வரும் மே 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்றார். இவ்வாறு தேசிய மாநில தலைமை அறிவுறுத்தியும் பெகல்காம் தாக்குதலுக்கு எதிரான போராட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காதது கட்சிக்குள் சர்ச்சையும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. அதோடு செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கவில்லை, ஏனெனில் எண்ணிக்கை மட்டும் போதாது என கருத்து தெரிவித்தார். இது ஒட்டுமொத்த பாஜக சீனியர்களையும் கொதிப்படைய செய்திருந்தது. இதற்கு அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அமித்ஷா. ஆனால் இதற்கு நேர் எதிராக அண்ணாமலை பேசியது கட்சியினரையே கோபமடைய செய்திருக்கிறது. இப்படி தனி வழியில் பயணித்து வந்த அண்ணாமலை சமீபத்தில் கூட்டணி குறித்தெல்லாம் கட்சி தலைவர்கள்தான் பதில் சொல்வார்கள் என்றும், பாஜக கூட்டணி வலுவாக தான் இருக்கிறது என்றும், திமுகவினர் தான் தேவையில்லாமல் குழப்பங்களை உருவாக்குகிறார்கள் என்றும் கூறியிருந்தார். நான் ஆடு மாடோடு இருக்கிறேன், விவசாயம் பார்க்கிறேன், புத்தகங்கள் படிப்பதற்கு, குழந்தைகளோடு அதிக நேரம் செலவிடுவதற்கு நேரம் கிடைத்திருக்கிறது. தற்போது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறேன். மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்குமா என்றும் கேட்கிறார்கள். என்னை ஏன் கூண்டுக்குள் அடைக்க நினைக்கிறார்கள்? நான் சாமானிய மனிதராக இருப்பதையே ஒரு பவராக பார்க்கிறேன். எனக்கு பவரெல்லாம் தேவையில்லை, நான் சுதந்திரமாகவே இருக்க விரும்புகிறேன் என்று அண்ணாமலை கூறியிருந்தார். அதோடு எனது கூண்டு கிளி கருத்தை விவாதமாக்க வேண்டாம் என்றும், நான் எனக்காக பேசுகிறேன் என்றும் கூறியிருந்தார். நீங்கள் உங்களுக்காக கேட்கிறீர்கள், நான் கூண்டு கிளி என்றும் சொன்னதையும் மற்ற அமைச்சர்களுடன் ஏன் ஒப்பிடுகிறீர்கள்? நான் தற்போது தந்தையாகவும் மகனாகவும் இருக்க விரும்புகிறேன். என்னை ஏன் அடைத்து வைக்க பார்க்கிறீர்கள் என்றும் கூறியிருந்தார். கடந்த சில வாரங்களாக அதிமுக பாஜக கூட்டணியை திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணியாக நான் நினைக்கவில்லை என விமர்சனம் செய்து வந்த அண்ணாமலை, திடீரென அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது, கூட்டணி குறித்தெல்லாம் கட்சி தலைவர்கள்தான் பதில் சொல்வார்கள் என அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். இது குறித்து கமலாலய சீனியர்கள் மாநில தலைவர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள அண்ணாமலை பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். அதில் ஒன்று கூட கை கொடுக்கவில்லை. இதையடுத்து தனக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்குமா என எதிர்பார்த்தார். இதற்கு ஆந்திராவில் காலியாக இருக்கும் மாநிலங்களவை எம்பி சீட்டை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தார். அதாவது கடந்த ஜனவரியில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தீவிர ஆதரவாளராக இருந்த விஜய் சாய் ரெட்டி தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசியலிருந்து விலகப் போவதாகவும் அறிவித்துவிட்டு தனது ராஜ்யசபா எம்பி பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். அந்த சீட்டுக்கு
தான் அண்ணாமலை குறிவைத்திருக்கிறார். இதற்காக சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அமைச்சருமான நாராய் லோகேஷ் மூலமாக காய் நகர்த்தி வந்தார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலைக்கு ஆதரவாக நாரா லோகேஷ் பிரச்சாரம் செய்தார். இதனால் இருவருக்கும் இடையிலான நல்ல நட்பு இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை பவன் கல்யாணின் மகனும் பிரபல நடிகருமான சிரஞ்சீவி அல்லது முன்னாள் முதல்வர் நல்லாரி கிரண்குமார் ரெட்டி ஆகியோரில் ஒருவருக்கு கொடுக்க ஆலோசித்து வருகிறது. இதனால் அண்ணாமலை அப்செட்டின் உச்சத்திற்கே சென்று விட்டார். இதனால் தான் கடந்த மே 3ஆம் தேதியன்று காட்டாங்குளத்தூரில் இருக்கும் தனியார் ஓட்டலில் தேசிய தலைவர் நட்டா நடத்திய மையக்குழு கூட்டத்திலும் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. இதன் தொடர்ச்சியாகவே பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக போராட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. இப்படி எடப்பாடி பிறந்த நாளுக்கு பாஜக தலைவர்கள் பலரும் வாழ்த்து சொல்ல சென்று இருந்தனர். ஆனால் அண்ணாமலையை பலமுறை அழைத்தும் அவர் செல்லவில்லை. இதையெல்லாம் அகில இந்திய தலைமைக்கு புகார் சென்றது. இதையடுத்துதான் தற்போது அடக்கி வாசித்து வருகிறார் என்றார். அதிமுக பாஜக கூட்டணி தலைவர் பதவி பறிப்பெல்லாம் அண்ணாமலை துளியும் விரும்பவில்லை. ஆந்திராவிலிருந்து தன்னை எம்பி ஆக்குவார்கள் என்ற அவரது எதிர்பார்ப்பும் காணல் நீராக போயிருக்கிறது. இதனால் கடும் மன உளைச்சலில் இருக்கிறார். சமீபத்தில் அவர் திமுகவை வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியாக பார்க்கவில்லை. ஏனெனில் எண்ணிக்கை மட்டும் போதாது, திமுகவை வீழ்த்திவிட்டு என்ன செய்ய போகிறார்கள் என மக்கள் கேட்கிறார்கள் என்றார். இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதற்கான வேலையை தொடங்கினார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டணியை அமைத்ததாக அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எடப்பாடி தலைமையில்தான் ஆட்சி எனவும் அமித்ஷா தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது என நயினார் நாகேந்திரன், சுதாகர் ரெட்டி கூறியிருக்கின்றனர். ஆனால் சமீபத்தில் கூறியதை தவறாக புரிந்து கொண்டு விட்டு பாஜக தலைமையில்தான் ஆட்சி என அவர் தெரிவித்தார் என அண்ணாமலை பேட்டி கொடுக்கிறார். இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். நட்டா சென்னைக்கு வந்த நாளில் அதிகாலையில் பெங்களூருக்கு அண்ணாமலை வந்துவிட்டார். அவர் நினைத்திருந்தால் விமானத்தில் சென்னைக்கு உடனடியாக வந்து மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கலாம். ஆனால் அண்ணாமலை தவிர்த்து விட்டார். பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. ஆனால் சிவகிரி இரட்டை கொலைக்கு தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என பேட்டி கொடுக்கிறார். போராட்டத்தையும் அறிவிக்க வேண்டியது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான். ஆனால் மாநில தலைமையை மீறி அண்ணாமலை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் மாநில தலைவராக இருக்கும்போது இப்படி பேட்டி கொடுத்த தமிழிசைக்கும் பல நெருக்கடிகளை கொடுத்தவர். தற்போது அண்ணாமலை மட்டும் எப்படி பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தலாம்? இதன் மூலம் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த பாஜகவும் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என நினைக்கிறார். மேலும் அமித்ஷாவை துளியும் மதிக்கவில்லை. அப்படி மதித்திருந்தால் திமுகவை வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டதா? இதை நான் நினைக்கவில்லை என பேட்டியும் கொடுத்திருக்க மாட்டார். இது சர்ச்சையானதால் தற்போது கூட்டணி குறித்து தலைவர்கள் பேசுவார்கள் என பேட்டி கொடுக்கிறார். அதாவது அந்தர்வெல்டி அடிப்பதில் உலகளவில் அண்ணாமலைதான் முதலிடத்தில் இருந்து வருகிறார். அறிவாலய செங்கலை ஒவ்வொன்றாக பிடுங்குவேன், திமுகவை அகற்றும் வரை காலில் செருப்பை அணிய மாட்டேன் என அவர் சொன்ன எதையும் பின்பற்றவில்லை. தொண்டனாக இருக்க விரும்புகிறேன் என்றார். தொண்டனாக இருப்பவர்கள் கட்சியை வளர்க்கத்தான் விரும்புவார்கள். தன்னிசையாக இப்படி பேட்டி கொடுக்க மாட்டார்கள். ஆடு மாடு குடும்பம் என இருப்பதாக சொல்கிறார் அண்ணாமலை. இதுதான் கட்சி பணியா? தற்போது அமெரிக்கா சென்றுவிட்டு வந்தார் அண்ணாமலை. மீண்டும் சிங்கப்பூர் செல்ல தயாராகி வருகிறார். இதுதான் கட்சி பணியா? எப்போது தன்னை மையப்படுத்தி அரசியலை முன்னெடுப்பதற்காக தான் அண்ணாமலை தயாராக இருப்பார். இதன் மூலமாக நயினார் நாகேந்திரனை டார்கெட் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் நயினார் அரசியல்வாதி. அவர் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தால் அவர் தாக்குப்பிடிக்க மாட்டார். உண்மையில் அண்ணாமலை தன்னை ரொம்பவே அறிவாளியாக நினைத்து கொண்டிருக்கிறார். அரசியலில் அவர் கத்துக்குட்டி என்பது தெரியவில்லை என்பதுதான் உண்மை.